நம்ம எல்லாருமே எப்போதாவது மருந்து எடுத்துக்கிறோம். அதனால சில சமயங்களில் எதிர்பாராத பாதிப்புகள் வரலாம். இத தான் அட்வர்ஸ் ட்ரக் ரியாக்ஷன், சுருக்கமாக ஏடிஆர்ன்னு சொல்லுவோம். இது என்னன்னா, ஒரு மருந்து நம்ம உடம்புக்கு நன்மை தரும். ஆனா சில நேரங்களில் அது தவறான விளைவுகளையும் தருது. அதுவும் நாம வழக்கமான அளவுல எடுத்தாலும் கூட அந்த தவறான விளைவுகள் வரும். ஏடிஆருக்கு பல வகைகள் இருக்கு. சில ரியாக்ஷன்கள் பிரெடிக்டபிளா தான் இருக்கும். அதாவது மருந்தின் டோஸ் அதிகமா எடுத்தா வரும்னு தெரியும். எடுத்துக்காட்டுக்கு, இன்சுலின் அதிகமா எடுத்தா ஹைப்போகிளைசீமியா வரும். சில ரியாக்ஷன்கள் அன்பிரெடிக்டபிள், அலர்ஜி மாதிரியானது. அதாவது பெனிசிலின் எடுத்துக்கிட்டா அலர்ஜி வரும். இதை தான் டைப் பி ரியாக்ஷன்னு சொல்றாங்க. சில மருந்துகள் நீண்ட காலம் எடுத்தா சைடு எஃபெக்ட் வரும். அதையும் ஒரு வகை ரியாக்ஷன்னு கருதலாம். ஏடிஆரை கண்டுபிடிக்கணும்னா மருத்துவர் அல்லது பார்மசிஸ்ட் கிட்ட ஹிஸ்டரிய நல்லா சொல்லணும். மெடிக்கல் ஹிஸ்டரிய. எந்த மருந்து எடுக்கிறீங்க, எப்போ இருந்து எடுக்கிறீங்க, என்ன மாதிரி பிரச்சனை ஆரம்பிச்சது, இது எல்லாத்தையும் சொல்லணும். சில சமயம் மருந்து நிறுத்தினா பிரச்சனை போகும், மறுபடியும் தொடங்கினா திரும்ப வரும். இதுதான் ஏடிஆர். ஆபத்தான குழுக்கள், பெரியவர்கள், குழந்தைகள், ஒரே நேரம் நிறைய மருந்து எடுத்துக்கிறவர்கள், இவங்க எல்லாருக்குமே ரியாக்ஷன் வர்றதுக்கான சான்ஸ் அதிகம். ஏடிஆரை தடுக்கணும்னா மருந்தை குறைந்த அளவில் கொடுக்கணும். அன்னெசரி காம்பினேஷன்ஸை அவாய்ட் பண்ணணும். ட்ரக் இன்ட்ராக்ஷன்ஸை செக் பண்ணணும். பேஷண்ட்ஸ்க்கு அவேர்னஸ் இருக்கணும். ஏதாவது விதமான அன்யூஷுவல் சிம்டம் வந்தால் உடனே டாக்டர் கிட்ட சொல்லணும். ரியாக்ஷன் வந்துச்சுன்னா அந்த மருந்தை நிறுத்தணுமா, மாற்றணுமா, இல்லை சப்போர்ட்டிவ் ட்ரீட்மெண்ட் தேவைப்படுதான்னு பார்க்கணும். பொருத்தமான நடவடிக்கை எடுக்கணும். மிக முக்கியமாக அந்த ரியாக்ஷனை ரிப்போர்ட் பண்ணணும். அப்போதான் மற்றவர்களுக்கு அதை பற்றி முன்னெச்சரிக்கை கிடைக்கும். மொத்தத்துல சொல்லணும்னா, ஏடிஆர்களை முழுமையாக தடுக்க முடியலனாலும், அதை விரைவா கண்டுபிடிச்சு சரியான முறையில் மேனேஜ் செஞ்சோம்னா, நம்ம மருந்து பயன்பாடு பாதுகாப்பாக இருக்கும்.